இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த 2 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். ஏசாயா 64 அதனுடைய 8 மற்றும் ஏசாயா 44 அதனுடைய 21. ஏசாயா 64 அதனுடைய 8வது வசனம், ஏசாயா 44 அதனுடைய 21வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், சத்தமாய் வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கீரியே. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் என்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு குற்ற உணர்வு, ஒரு என்னையும் கர்த்தர் உருவாக்க முடியுமா, என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியுமா, நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லையே, நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருந்துட்டனே, இவ்வளோ பெரிய துரோகியாக இருந்துட்டனே, கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்த முடியும், கர்த்தர் என்னை எப்படி உருவாக்கி நடத்த முடியும். எனக்கு ஆசை தான் கர்த்தரால் பயன்படுத்தப்படணும், கர்த்தரால் உருவாக்கப்படணும், கர்த்தர் என்ன அநேகருக்கு பயன்படுத்தணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன வைக்கணும், என் குடும்பத்தை கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனமாக வைக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆசை இல்லாமல் இல்லை. ஆனால் நான் அதுக்கு தகுதி இல்லையே, நான் அதுக்கு பாத்திரவான் இல்லையே, அப்படி என்கிற கேள்வியும் குற்ற உணர்வும் இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் கிருபையால் உங்களை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை வழி நடத்த போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சியோடு இன்றைக்கு இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இல்லைன்னா என்னை எப்படி ஆண்டவர் உருவாக்க முடியும், என்ன எப்படி ஆண்டவர் பயன்படுத்த முடியும், நான் நிறைய ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டேனே, ஆண்டவர் விரும்பாத பல காரியங்களை நான் ஈடுபட்டுட்டேனே, என்னை இனி எப்படி அவர் நடத்த முடியும் என்ற கேள்வியோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். தகுதியே இல்லாத உன்னை கூட தகுதிப்படுத்தி உருவாக்க பயன்படுத்த நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார். அவருடைய கிருபை உங்களை உருவாக்கி வழி நடத்தும். அநேக நேரங்களில் நம்ம எல்லாரையும் யோசிச்சு பார்த்தா கூட நம்ம யாருமே கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதற்கு தகுதி இல்லை தான். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், சிலரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்லுவோம், அவன் தகுதி இல்லை, இவன் தகுதி இல்லை. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் பார்க்கும்போது நம்ம யாருமே தகுதி இல்லை. இன்னைக்கு சிலருடைய முகத்தை பார்த்து, சிலருடைய செயல்களை பார்த்து, சிலருடைய நடவடிக்கைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம், இவன்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, நம்மளை பார்த்து கூட சிலர் சொல்லலாம், இவன்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது தகுதி கிடையாது, இவன்லாம் ஆண்டவரால் உயர்த்தப்படுவதற்கு தகுதி கிடையாது, இவன்லாம் ஆண்டவரால் உருவாக்கப்படுவதற்கு தகுதி கிடையாது, ஆண்டவருடைய கரத்தில் இருப்பதற்கு இவனுக்கெல்லாம் அருகதையே இல்லை அப்படி என்று சொல்லலாம். இல்லை, நாமும் மற்றவர்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய இடத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தகுதி இல்லாதவர்களாக தான் இருக்கிறோம். அவருடைய நீதியில் வைத்து நம்மை பார்க்கும்போது நம்ம யாருமே கர்த்தரால் உருவாக்கப்படுகிறதுக்கு தகுதி இல்லையே, அவரால் வழி நடத்தப்படுவதற்கு நம்ம தகுதி இல்லையே. அப்படி என்றால் நம்ம எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. அவருடைய கிருபையினால் தான் நாம் தகுதி பெறுகிறோம். கர்த்தர் கிருபை உள்ளவர். இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியுமா? புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தினதே ஒரு கிருபையின் அடையாளம் தான். ஆனா இந்த கிருபை, இந்த இரக்கம் என்கிற கர்த்தருடைய தன்மை இயேசுவை வெளிப்படுத்தின பிறகு வந்ததல்ல, ஆதி முதலே அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ப்ரொக்ளைம் பண்றது என்னன்னா, இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிருபை வெளிப்பட்டது அப்படி என்று சொல்லி நம்ம அநேகர் நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மைதான், இயேசு கிருபையின் முழு உருவமாய் வெளிப்பட்டார், தகுதி இல்லாத எல்லாரையும் ரட்சிக்கும்படியா வெளிப்பட்டார். ஆனா கர்த்தருடைய குணத்திலேயே, ஆண்டவருடைய நேச்சர்லேயே கிருபை என்பது இருக்கிறது. அதனாலதான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது. அவர் இப்பொழுது மட்டுமல்ல, அவர் எப்பொழுதுமே கிருபை உள்ளவர். தாவீதுக்கு கிருபையை காண்பித்தார், மோசேக்கு கிருபையை காண்பித்தார், யோசுவாவுக்கு கிருபையை காண்பித்தார்,
ஆபிரகாமுக்கு கிருபையை காண்பித்தார், ஈசாக்குக்கு கிருபையை காண்பித்தார். எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாய்தான் அவர்களை கர்த்தர் உயர்த்தி வந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு இதை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும், இன்னைக்கு நான் ஆண்டவரால் உருவாக்கப்படுவதற்கு எனக்கு தகுதியே இல்லை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். தகுதி இல்லாத நம்ம கர்த்தர் கிருபையினால் தகுதிப்படுத்தி உருவாக்கி பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷ உள்ளத்தோடு கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்துகிறீர்கள்? ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். இது இயேசு இந்த பூமியில வெளிப்பட்ட பிறகா அதுக்கு முன்னாடியா? எப்போ? முன்னாடி. அப்படித்தானே? எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதய உள்ளவர், சத்தியமும் உள்ள தேவன். அப்ப இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை, இவன் குற்றவாளி, இவன் தவறு செய்து விட்டான், இவன் வேண்டாத காரியங்களை செய்து விட்டான், இவன் பொல்லாதவன் அப்படி என்று சொல்லி நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, நம்மை மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிற தேவன். எத்தனை பேர் சொல்வது புரியுது? முதல்ல நீங்க இதை நம்பணும். கர்த்தர் என் மேல கிருபையா இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம்மளாவே நினைச்சு குற்ற உணர்வோட, ஒரு பயத்தோட, ஒரு நடுக்கத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் இருக்கக்கூடாது. நம்ம எப்போவே விசுவாசிக்கணும், கர்த்தர் என் வாழ்க்கையில கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா பிசாசு ஒரு நயவஞ்சகன். உங்களுடைய குறைகளையே சுட்டி காட்டி தேவனோடு நெருங்க முடியாதபடிக்கு மாற்றி விடுவான். எப்படி ஞாபகப்படுத்துவான்னா, நீ அப்படிப்பட்டவன் தானே, நீ அப்படி செய்தவன் தானே, நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டவ தானே, நீ அன்னைக்கு இப்படி பேசினல்ல, நீ அன்னைக்கு இப்படி செஞ்சல்லன்னு சொல்லி இதையே நமக்கு ஞாபகப்படுத்தி கர்த்தரோடு நெருங்க முடியாதபடிக்கு, கர்த்தருக்காய் வாழ முடியாதபடிக்கு சாத்தான் நம்முடைய இருதயத்தை ஏவிக்கொண்டே இருப்பான். அது ஒரு குற்ற உணர்வு, நல்லதுதான். ஆனா அந்த குற்ற உணர்வை சில நேரங்களில் கர்த்தரை விட்டு நம்ம பிரிக்கிறதா அமைஞ்சிரும். குற்றம் உள்ள உணர்வு வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம எங்க போனோம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் செய்யறது தவறு, நான் செய்யறது பாவம், ஆண்டவர் விரும்பாததை நான் செஞ்சிட்டேன், ஆண்டவர் விரும்பாததை நான் பேசிட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? எங்க போகணும்? கர்த்தருடைய சமூகத்துல. அதை செய்யாம உட்கார்ந்து யோசித்து ஐயோ செஞ்சிட்டேனேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தப்பை நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம பெற முடியாது. தவறு என்று உணர்ந்துட்டீங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அப்பான்னு சொல்லி அவருடைய பாதப்படியில் வந்துடணும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போற நேரத்தில் நம்மளை நாமே கொஞ்சம் அலசி பார்க்கணும். காலையிலேருந்து இது வரைக்கும் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத என்ன காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சேன். நம்ம கணக்கு எழுதுவோம் இல்லையா? எத்தனை பேருக்கு கணக்கு எழுதுற பழக்கம் இருக்கு? இல்லை, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், நான் உங்களுக்கு புறமா ஒன்றும் பட மாட்டேன். கணக்கு எழுதுற பழக்கம் யாருக்கு இருக்குது? யாருக்குமே இல்லையா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் செலவழிச்சேன் அப்படிங்கிறத எழுதுகிற பழக்கம் யாருக்கு இருக்கு? யாருக்கும் இல்லை. அதான் பணம் நிறைய இருந்ததுன்னா அப்படி கணக்கு பார்க்காம செலவழிப்பாங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக. சரி, அது வேற. ஆனால் சிலர் கணக்கு எழுதுவாங்க. எப்படின்னா காலையிலேருந்து என்னெல்லாம் நமக்கு செலவழிஞ்சுது, எவ்வளோ இருக்குன்னு. நான்லாம் எல்லாத்தையும் எழுதுவேன். ₹1 ஏதாவது வாங்கினா கூட அதையும் எழுதி வச்சுருப்பேன். எங்கேயா எல்லாம் இருக்கும். என்னைக்கு என்ன வாங்கணுங்கிற கணக்கு எல்லாமே என் இடத்துல இருக்கும். சரியா? அதான் இப்போ தான் அந்த ஃபோனெல்லாம் வந்திருக்கு. ஃபோன்லலாம் ஆப் இருக்கு, நோட்ஸ்லாம் இருக்குது, அதில் எழுதி வச்சுருவோம். அப்போது நம்ம இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட முக்கியத்துவம் நம்ம எது கொடுக்கணும்னா, நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாததை எதெல்லாம் செய்தேன்னு சொல்லி கொஞ்சம் கணக்கு எழுதணும். ஹலோ, இப்படி தான் நம்ம ஆயத்தப்படுத்த முடியும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும்
எங்கெல்லாம் போனேன், இங்கெல்லாம் செஞ்சேன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை எதெல்லாம் யோசித்தேன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் எதெல்லாம் பேசினேன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் எதெல்லாம் நான் வாழ்க்கையில் நடப்பித்தேன் என்பதை கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு அடுத்த நாள் அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எப்படின்னா தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்குரிய ஒரு பலம் நமக்கு கிடைக்கும். இப்போ எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே நான் பாவி பாவின்னு வர்றதுக்கும் ஏசப்பா உங்கள் பிள்ளைன்னு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? இந்த நம்ம உலகத்தில் பார்க்குறோம், தவறு செஞ்ச பிள்ளைகள் எப்படி வரணும், ஒளிச்சு ஒளிச்சு வரும் வீட்டுக்கு வரும்போது. சில பிள்ளைகள் வீட்டுக்கு ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வராமல் எங்கேயாவது போயிட்டு சுற்றிட்டு எடுத்துட்டு 5 மணிக்கு வர வேண்டிய பிள்ளை எத்தனை மணிக்கு வரும்? அப்போ உங்கள் வாயிலேருந்து ஒரு பதிலும் வரலைன்னா உங்கள் பிள்ளைகளெல்லாம் கரெக்டாக வீட்டுக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, அப்படியே உங்கள் பிள்ளைகள் இருப்பார்களாக, கரெக்டாக வீட்டுக்கு வர்ற பிள்ளைகளாக இருக்கட்டும். பிள்ளைகள் எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் நீங்களும் கூட போங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுன்னு சொன்னால் சரி வா எல்லோரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி நீங்களும் கூட போயிருங்க. அதுதான் ஒரு நல்ல வழி. சரி, அப்போ சில பிள்ளைகள் கரெக்டாக வீட்டுக்கு வராமல் லேட்டாக வரும்போது இந்த பிள்ளைக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, ஐயோ லேட்டாக வந்துட்டோமே, அம்மாட்ட சொல்லாமல் அந்த கடைக்கு போயிட்டோமே, அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் அங்கே போயிட்டோம். அப்போ வீட்டுக்கு வரும்போது இந்த குழந்தை எப்படி வரும், இந்த பிள்ளை எப்படி வரும்? எப்படி வரும்? பயந்து வரும். ஐயோ அம்மா இன்னைக்கு பாத்திரத்தை அடிக்க போகிறாங்களா, இல்லை தோசை கரண்டி எடுத்து அடிக்க போகிறாங்களா, இல்லை அப்பா பெல்ட் எடுத்து அடிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் கரெக்ட் டைமுக்கு வர்ற குழந்தை எப்படி வரும்? அம்மா சாப்பிட ஏதாவது இருக்கா, கரெக்டாக வர்ற எப்படி வரும்? அம்மா சாப்பிட எனக்கு பேக்கை தூக்கி ஒரு ஏறி, ஷூவை தூக்கி அங்கே ஏறி, சாக்ஸை தூக்கி அங்கே எரிஞ்சிட்டு ஆடி போய் படுத்துட்டு ஏதாவது குடிக்க கொண்டு வாங்க அப்படின்னு இருக்கும். சொல்றது கரெக்டு தானே? தவறு செய்த பிள்ளை வீட்டுக்குள்ள நுழைறதுக்கும் தவறு செய்யாத குழந்தை வீட்டுக்குள்ள நுழைறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம தவறு பண்ணினாலும் கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா நம்ம தைரியமா வர முடியுமா? முடியாது. நம்ம ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்துட்டு சிந்திச்சுட்டு செயல்பட்டுட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை தலை போட்டுட்டு ஆண்டவரே பிரச்சனை ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தைரியமா நம்ம போய் நிற்க முடியுமாங்க? நீங்களே யோசிங்களேன். தைரியம், ஏன்னா நமக்கு மேல ஃபால்ட் இருக்கிறனால நம்ம போய், அதனால நம்ம எந்த அளவுக்கு நல்லபடியாக காத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு காத்துக்கொள்ள வேணும். அப்போ நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும். அப்போ நம்ம தைரியம் ஆண்ட இடத்துல என்ன செய்ய முடியும்? வர முடியும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஏசப்பா நான் செஞ்சிட்டேன், நான் இப்படி தவறு பண்ணுவேன் நினைக்கல, ஏதோ என்னுடைய மாம்ச இச்சையின்படி, ஏதோ என்னுடைய சிந்தனைகளின்படி, ஏதோ ஆண்டவர் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வாய் தவறி காயப்படுத்திட மன்னிச்சு கேட்டு அவர்கிட்ட பாதத்தில் விழுந்துருங்க. விழுந்து ஏசப்பா என்ன மன்னிங்க, இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், உங்க பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை மாற்றி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதான் கிருபை நமக்கு செய்கிற காரியம். கிருபையில் ஆண்டு இடத்துல வரணும். நம்ம எல்லாரும் பாவிகள், துரோகிகள், கர்த்தர் விரும்பாதவர்கள் அவருடைய பார்வையில். ஒவ்வொருத்தோட வரும்போது ஏசப்பா என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நம்ம நம்முடைய கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். எல்லாம் சொல்லுங்க, உண்மை உள்ள தேவன். அடுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனமும் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 1:16-17. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் யார் மூலமா ஆண்டவர் கொடுத்தாரு? மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்த போது கர்த்தர் அக்கினியாய் வெளிப்பட்டு 10
நியாயப்பிரமாணங்கள் ஆண்டவர் செய்தார், கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார். இதன்படி தான் மனுஷன் நடக்கணும். ஆனால் வசனம் சொல்லுகிறது அது எதுக்காக கொடுத்தாருன்னா, மனுஷன் செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாவம் என்பதை சுட்டி காட்டும்படியாக தான் கொடுத்தார். அது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவன் நீதிமானாக்கப்பட முடியாது. கிருபையினால தான் ஒருத்தன் நீதிமானாக்கப்பட முடியும். ஆனால் அதுவரை வாழ்ந்த மனிதர்கள் தான் செய்வது தவறு என்கிற உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்கு இல்லை. அந்நிய தேவர்களை வழிபடுவது தவறு, தேவனை தவிர வேறொரு தேவனை உண்டாக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இஷ்டப்படி நடக்கக்கூடாது, தகப்பனை தாயன் கனம் பண்ணணுங்கிறதெல்லாம் அவர்களுக்கு இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சரின்னு அவர்களுக்கு தெரியல. அதனால நீ செய்யறது தவறு சரி என்பதை ஐடென்டிஃபை பண்ணும்படியாக கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தார், மோசையின் மூலமாக கொடுத்தார். ஆனா அந்த நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றின ஒரு ஆள் இருக்கிறார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. யாராலையும் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. எந்த தீர்க்கதரிசிகளாலையும் முடியல, எந்த மனுஷனாலையும் முடியல, எந்த ஆண்டவருடைய பாத்திரங்களாலையும் முடியல. அதனால தேவனே மனித ரூபமாய் வெளிப்பட்டு அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் தான் செய்து நிறைவேற்றி முடித்து, இப்ப என்ன விசுவாசிக்கிறவங்க இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, அவர் கிருபையின் கீழ் இருக்கிறார்கள் என்கிற தன்மையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? கிருபையின் மேல் கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப பிசாசு குற்ற உணர்வு உருவாக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் என்ன மன்னிச்சிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மன்னித்து மறக்கிற தேவன். மறக்கிற தேவன்னா என்ன? நாமளும் மன்னிச்சு மறக்கணும். எப்படி மறக்கிறது சொல்லுங்க? எப்படி மறக்குது? இவ்வளோ நீளத்துக்கு ஒரு கம்பு எடுத்து தலையில் அடிச்சிட்டா எல்லாம் மறந்து போயிடும். அப்படி மறக்கிறதா? எப்படிங்க மறக்க முடியும்? நீ வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. இல்லை, சும்மா ஜஸ்ட் விளையாட்டுக்கு சொன்னேன் நான். எப்படி மறக்க முடியும்? ஒருவர் உங்களுக்கு விரோதமாக தப்பு செஞ்சுட்டாரு, இப்போ அவர் மன்னிப்பு கேட்குறாரு. சரிங்க, உண்மையிலே நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு மறந்துடுமா? அது மறந்துடுமா? ஞாபகம் இருக்கும் தானே? எப்படி எப்போ மறக்கிறதுனா என்ன? அந்த பாவத்திற்கு வலிமை இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க மறந்துட்டீங்கன்னா எப்படி தெரியுமா? இன்னொருத்தன் ஒரு 2 நாள் கழிச்சு, 2 நாள், ஒரு 2 வாரம் தாண்டி, இல்லை ஒரு மாதம் தாண்டி, அன்னைக்கு அவன் ஒன்று அப்படி பண்ணான்ல அப்படின்னு ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு டென்ஷன் ஏறலைன்னா நீங்க மறந்துட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அவன் உங்களுக்கு மறுபடி அதை ரிமைண்ட் பண்ணும்போது, சே அதெல்லாம் முடிஞ்சு போன கதைப்பா, அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இப்போ அவன் மாறியாச்சுன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க அதை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? ஆனா 2 மாசம் அப்புறம் மன்னிப்பு கேட்ட பிறகு 2 மாசத்துக்கு அப்புறம், அன்னைக்கு அவன் ஒன்று அப்படி பண்ணான்ல, அந்த இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில இதான் பிரச்சனை, மன்னிச்சு மறந்துடுவாங்க. ஆனா அடுத்து இன்னொரு சண்டை வரும்போது இதெல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு சண்டை நடக்குன்னு வைங்களா, நடக்கும். அது ஃபேமிலிஸில் இது வெரி காமன். இன்ஃபேக்ட் புருஷன் மனைவி கூட, இல்லைன்னா பிள்ளைகள் பெற்றோர் கூட சண்டை நடக்கும். நடந்து முடிஞ்சு மன்னித்து மறந்துடுவாங்க. அடுத்த பழைய போல அழகா நல்ல பாசமாக இருப்பாங்க. ஆனால் 2 வாரம் அப்புறம் மறுபடி சண்டை வரும்போது, நீ அன்னைக்கு அப்படிதான் பண்ண, அதை சொல்லி காட்டி அடுத்த சண்டை போடுறது. இது குடும்பங்கள் நடுவில் நடக்குது. அப்போ நீங்கள் உண்மையாக மறந்துட்டீங்களா? மறக்கல, அது மறந்தது கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? மன்னிச்சு மறந்துடுவார். அடுத்த பிசாசு போய் சொல்லுவோம், ஆண்டவரே அன்னைக்கு இவன் இப்படி ஒரு தப்பு பண்ணால உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எப்போயும் மன்னிச்சு மறந்தாச்சு, அதுக்கு வேல்யூவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுவார். புரியுதுங்களா? இதுதான் நம்ம மன்னிக்கிறதுக்கும் தேவன் மன்னிக்கிறதுக்குள்ள வித்தியாசம். மன்னித்து மறக்கிறதுனா அவர் செஞ்சதை வச்சு நீ இன்னும் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருப்பாருன்னே கிடையாது. கர்த்தர் மன்னித்து மறக்கிறவர், நம்மை விடுதலை ஆக்குகிறவர்.
அப்போ பிசாசு உங்களுடைய மனசுல வந்து, நீ அப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ அந்த காலத்தில் அப்படி பண்ணல, அன்னைக்கு எப்படி இருந்தல்ல, இதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சல்ல, அப்படி ஞாபகப்படுத்தும் போது பிசாசு, கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாரு, இனி என்ன நீ குற்ற உணர்வு உள்ளவனா வைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுவரை பாவம் செய்தது உண்மைதான், ஆனா இனி நீ பாவம் செய்யாத. இந்த விபச்சார ஸ்திரீ வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது எல்லாரும் கல்லறிகிறதுக்கு நிற்கிறாங்க. ஆனா கர்த்தர் முதல்ல சொல்லுகிறாரு, உங்கள பாவம் இல்லாத ஒருவன் முதல்ல என்ன செய்யட்டும், கல்லெறியட்டும். அப்படி சொல்லும்போது ஒருத்தரையும் காணோம், எல்லாரும் போயாச்சு. அப்ப எவனும் தப்பான், எவனும் உத்தமன் அங்க ஒருத்தரும் இல்லை. எப்பவுமே யோசிச்சுக்கோங்க, கல்லறிகிற ஒருவன் உத்தமன் அல்ல. அது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனா சொல்றாரு, இதுவரை நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன், மன்னிச்சிட்டேன், இனி நீ பாவம் செய்யாது. அப்படின்னா நீ இதுவரை செஞ்சதை நான் மறந்தாச்சு, இனி அதுக்கு வலிமை கிடையாது. ஆனா நீ மறுபடியும் அதே சாக்கடையில் விழாம நீ உன்னை பார்த்துக்கோ, அதே பாவத்தில் விழாம உன்னை பார்த்துக்கோ அப்படின்ட்டு கர்த்தர் நம்மை பார்த்து இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நீங்க வந்து வேற ஏதாவது சின்ன காரியம் ஒருத்தங்களை ஏதாவது பேசிட்டு தான் இருக்கலாம், உங்களுடைய இருதயத்தில் கூட்டம் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதை விட்டுருங்க. கர்த்தர் கிருபையினால் நம்மை ரட்சித்து நம்மை மறுபடியும் நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த குற்ற உணர்வு இன்னைக்கு நம்மை விட்டு மாற வேண்டும். இன்னைக்கு நான் நீதிமானாக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் கிருபையாய் என்னை உருவாக்குவார், என் நம்பிக்கை வரணும். என்னெல்லாம் கர்த்தர், நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஐயோ என்ன கர்த்தர் பயன்படுத்த முடியுமா? இல்லை, தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்துவார். கர்த்தர் பலவீனர்களை கொண்டு தான் பலமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அடுத்தது ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். ரோமர் 3ஆவது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப எப்படி நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஃப்ரீயா கிடைக்குது. சொல்லுங்க, இலவசமா கிடைக்குது. என்னது இலவசமா கிடைக்குது? 3 சாரியா? என்னது? இயேசு கிறிஸ்துவில் உள்ள ரட்சிப்பு, நீதிமான் என்கிற தன்மை இலவசமாய் நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு இலவசமா கிடைக்கிறதுக்கு வேல்யூ இல்லை, அப்படித்தானே? அதனாலதான் அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை அதை பெருசா நினைக்கிறது இல்லை. ஆனா அதனுடைய வேல்யூ எப்ப தெரியும்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது தெரியும். இந்த ரட்சிப்பினுடைய வலிமை அது எவ்வளவு விலை மதிக்கத்தக்கது. இயேசு இன்னைக்கு நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்கிற ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு வேல்யூபிள். டைமண்டை விட, கோல்டை விட, வெள்ளியை விட, இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தை விட எவ்வளவு வலிமையானது என்பது நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் தெரியும், இயேசு இந்த பூமிக்கு வரும்போதும் தெரியும். ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். ஆனால் நம்ம தியானித்த ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதானது. எப்படின்னா, ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைகிறது மாதிரி அதனுடைய தன்மை. ஆனா மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஏன்னா தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்ப, கர்த்தருடைய ஆராதனைய, சபை கூடி வருதல இன்னைக்கு அலட்சியம் பண்ணுகிறார்கள். பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ. இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, இலவசமாக கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு பணம் கொடுக்க வேண்டாம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்ம எந்த செலவும் செய்ய வேண்டாம். இலவசமாய் கிடைக்கிறது.
கர்த்தருடைய பாதப்படியில் வந்து ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ரட்சிங்க, என்ன ஆளுகை செய்யும் என்று சொல்லும் போது அவர் நம்மளை நிரப்புகிறார், நம்மளை ஆளுகை செய்கிறார், நம்ம ரட்சிக்கிறார், நீதிமான்களாக்கிறார். இலவசமா கிடைக்கிறதுனால இன்னைக்கு ஜனங்களுக்கு அதனுடைய அருமை புரியல, அதனுடைய வலிமை புரியல. சொல்றேன்ல, எப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவம் விலையேற பெற்றதுன்னு நமக்கு தெரியும்னா, அந்த ஐஸ்வர்யவான் லாசரு போல ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் பிசாசுடைய ராஜ்யத்துல போகும்போது தான் ஏசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டு சும்மா கிடைச்சதே வாங்கியிருக்கலாமே நமக்கு அப்ப தெரியும். அதனால இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ரட்சிப்ப விளையாட்டா நினைக்காத, இன்னைக்கு இலவசமா உங்களுக்கு கொடுக்கப்படுது, ஃப்ரீயா கொடுக்கப்படுது. யார் வேணாலும் சர்ச்சுக்கு வரலாம், யார் வேணாலும் கர்த்தர் ஆராதிக்கலாம், யார் வேணாலும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம், ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடலாம். என்ன செலவாக போகுது? அதுக்கு ஒரு செலவும் இல்லை. கர்த்தர் அதுக்காக தான் எங்களை உருவாக்கி இருக்கிறார், அதுக்காக தான் சபைகளை கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, இந்த உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு எல்லோரும் கடந்து வரும்படியாக தான் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒளியை வீச பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வலிமையை, இந்த ரட்சிப்பின் மதிப்பை புரிஞ்சு கர்த்தரிடத்தில் வருகிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். சங்கீதம் 2வது சங்கீதத்தில் கடைசியில வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். எப்படி வசனம் அது எப்படி அதை எம்பசைஸ் பண்ணுது பாருங்க. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், ஒரு தீய போல கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும், மேல சொல்லுங்க, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும், அவரை சேர்ந்து கொள்ளுகிற யாவரும், அவரோடு ஐக்கியப்படுகிற யாவரும், அவரோடு நல்ல ஒரு உறவில் இருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 2 எடுங்க. சங்கீதம் 2. நான் 10வது வசனத்தை வாசிப்போமா? இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே, சொல்லுங்க, நீங்க வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தம் செய்யுங்கள் அர்த்தம் என்ன? அவரை பிரியப்படுத்துங்கள். கவனிக்கிறீங்களா? இயேசுவை பிரியப்படுத்துங்கள். வழியில அழிந்து போகாம இருக்கணும், கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அவரை பிரியப்படுத்துங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப கிருபை எப்போ நமக்கு வெளியரங்கமாகும்னா, கர்த்தர் வரும்போது. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார், கிருபையை அலட்சியம் பண்ணக்கூடாது, கிருபையை போக்கடிக்க கூடாது, கர்த்தர் தருகிற வாய்ப்பை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஜெபம் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் நமக்கு தர்றாரா, சந்தோஷமா வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தர்றாரா, முழு மனசோடு சந்தோஷமா வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் அது. நம்முடைய வீடுகளில் எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்குமா? கர்த்தருடைய வார்த்தையை ஆழமா தியானிப்பதற்கு, கர்த்தரோடு அதிகமாக நிறங்குவதற்கு கிடைக்கலாம். ஆனால் எப்பொழுதும் என்ன செய்யாது, கிடைக்கும். அப்போ கர்த்தர் தருகிற வாய்ப்புகள் எல்லாம் சந்தோஷமா பயன்படுத்தணும். ஏன்னா ரட்சிப்பை விட விலையேற பெற்ற பாக்கியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிப்பதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட எனக்கு வேற சந்தோஷம் இல்லை. என் பிள்ளைங்க பயங்கரமா படிச்சுட்டாங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்கிற சந்தோஷத்தை விட என் பிள்ளைகள் கர்த்தரால் நடத்தப்படுகிறார்கள் என்கிற சந்தோஷம்தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பெரிதா இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் உங்களுடைய பணம் தன்னுடைய மதிப்பை இழக்கும். ஒரு நாள் உலகத்தில் அது மதிப்பு இழக்காம இருக்கலாம், ஆனா உங்க மனசுல மதிப்பு இழக்கும். நிச்சயமா நான் சொல்றேன்,
இன்னைக்கு நீங்க உங்களுடைய பணத்தை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய அறிவை எவ்வளவு மதிப்பா வச்சிருக்கிறீங்களோ, ஒரு காலம் வரும் உங்க மனசுல என்ன இருந்து என்ன பிரயோஜனம் என்கிற நிலைமைக்கு நாம் நிச்சயமாய் தள்ளப்படுவோம். அப்ப எது பெருசா தெரியும்னா உங்க பிள்ளைகளுடைய குணம், உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பது, உங்க பிள்ளைகள் அன்பாய் பேசுவது, உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது, இதுதான் பெருசா தெரியும். அன்னைக்கு அது பெருசா தெரியும் போது உங்க பிள்ளைகளிடத்துல பணம் இருக்கும், உங்க பிள்ளைகளிடத்துல ஆஸ்தி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், ஆனா சந்தோஷம் இருக்காது, அன்பு இருக்காது, அன்பின் வார்த்தைகள் இருக்காது, நேரம் இருக்காது. ஆனா இப்பொழுது உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்தினால், கர்த்தருடைய சத்தியத்தில் வழி நடத்தினால், நீங்க எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தையும் உங்க பிள்ளைகள் மூலமாக, உங்க குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் கொடுப்பார். அது உடனே வர்றதில்லை, எல்லாமே சின்ன வயசுல இருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணணும். சின்ன வயசுல கர்த்தருடைய வார்த்தையில வளரணும், கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் கர்த்தருடைய கிருபை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கிருபையை போக்கடிக்கிற பிள்ளைகளா வளர்ந்துடக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப மோசமா பணம் 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 அப்படின்னே ஓடிட்டு இருக்கிறாங்க. தேவைதாங்க, பணம் தேவையில்லை நம்ம சொல்லவே முடியாது, கண்டிப்பா தேவை. ஆனா அதை விட தேவை ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனுக்காய் நாம் செயல்படுவது. பிள்ளைகள் சில பெற்றோருக்கு பிள்ளைகள் அன்பா பேசணும்னு கூட அவசியம் இல்லை. சீரியஸ்லி ஐசே, நிறைய பெற்றோருக்கு பிள்ளைங்க அன்பா பேசணும்னு கூட அவசியம் இல்லை. மாசம் மாசம் பணம் மட்டும் கரெக்டாக அனுப்பி கொடுத்தா போதும். நான் பார்த்துருக்கேன் நேரம். அன்னைக்கு ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு அவங்க பையன் ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணுறான், கால் பண்ணுறான். அம்மா நான் இந்த மாதம் வரலான் இருக்கேன் அப்படின்னு. கேட்குறீங்களா? இந்த மாதம் வரலான் இருக்கேன். டேய் வந்தா 40,000-50,000 போகும், நீ 1,00,000 அனுப்பிவிடுன்னு சொன்னால அனுப்பிவிடு, நீ 2 மாதம் தாண்டி வா. என்ன யாரு கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க? என் பக்கத்துல இருந்து அவங்க பேசுனது, டேய் நீ வந்துட்டு போனேன்னா 50,000-60,000 செலவாயிடும், நீ வராத, நீ 1,00,000 அனுப்பிவிடுவேன்னு சொன்னல. இத்தனைக்கும் அவங்க ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ இங்கே நிறைய கடன் இருக்குது, நிறைய மாதம் மாதம் நிறைய அடைக்கணும், கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஓகே, அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சார் பாவம் கஷ்டப்படுறாங்க, இவன் வந்துட்டு போனான்னா எவ்வளோ செலவாகும். இது ஆல்ரெடி இங்கே கோடி கோடியாக இருக்கும், ஐம் ஷோர். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீ வந்துட்டு போனேன்னா செலவாயிடும், நீ என்ன செய்யாத, வராத, நீ அனுப்பிவிடுன்னு சொல்கிற இந்த 1,00,000 அனுப்பிவிடு. இந்த லேடிக்கு என்னன்னா, அவர் அவங்க ஒய்ஃப்க்கு அனுப்பி கொடுக்கக்கூடாது, எல்லாம் இவங்களுக்கு என்ன செய்யணும். எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. ஆண்டவரே இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு. நிறைய பெற்றோருக்கு கூட இன்னைக்கு பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதை நான் எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? பிள்ளைகள் தேவனை அறியணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் தேவனுக்கு பயந்துருக்கணும், பிள்ளைகள் சாட்சியாக வாழணும். அதுக்கு பிள்ளைகள் சம்பாதிச்சு அனுப்பி கொடுத்தா போதும், இவன் திருப்தியாக இருந்துருவாங்க. அது இப்போ தெரியாது, கோபம் பற்றி எரியும்போது தெரியும். ஆமென். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படி நினைக்காதீங்க. பிள்ளைகள் சம்பாதிச்சு தரணும், தருவாங்க கண்டிப்பா. தேவனுக்குள்ள இருந்தால் கண்டிப்பா தருவாங்க. இப்போ நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன் நான். அவன் ஒட்டு மொத்தமாக சம்பாதிப்பான், லட்சமா. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு காசு கூட செலவு பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு இருக்க தான் செய்கிறாங்க. மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம எந்த காசு செலவு பண்ணாத மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா என்ன வருமானம் வருதுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற மனைவிகளும் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு தெரியாது, எவ்வளவு சம்பளம் வருதுன்னு தெரியாது, பெற்றோருக்கும் தெரியாது, அவன் என்ன பண்றான்னு தெரியாது. இதுக்கெல்லாம் அடிவேர் என்ன தெரியுமா? கர்த்தரோடு உள்ள ஐக்கியம். அதுதான் உங்க பிள்ளைகளை சாட்சியா வாழ வைக்கும். இந்த கர்த்தருடைய கிருபையை போக்கடிச்சாலே போச்சுங்க. அதுக்கு அருமை தெரியல. இந்த உலகத்துல எதுக்கு வாழ்றோம்? அப்புறம் நம்ம இந்த உலகத்துல நம்ம வாங்கி இருக்கிற பொருட்களை நம்ம கொண்டு போக முடியுமா? பணத்தை கொண்டு போக முடியுமா? உங்க ஏடிஎம் கார்டை கொண்டு போக முடியுமா? ஆனா கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட வரும். அவருடைய கிருபை நம்ம செய்த கிரியைகள் நம்மோடு கூட வருகிறது. அந்த வசனத்தை வாசிங்க.
நம்ம கூட என்ன வரும் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ எதுக்கு அங்க பலன் உண்டாகிறது? கிரியைகள். பரலோக ராஜ்யத்தில் நம்ம செஞ்ச கிரியைகளுக்கெல்லாம் என்ன உண்டு? பலன் உண்டு. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. நீங்கள் போட்டிருக்க மோதிரத்தை கூட கலத்தி எடுத்துட்டு தான் விடுவாங்க. ஹலோ, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது, ஹாஸ்பிட்டல் ஒருத்தங்களை பார்க்க போயிருக்கும்போது, அவங்க நிறைய நகைகள் போட்டிருப்பாங்க. ஐசியூவில் பார்க்க போகிறோம். ஐசியூவில் என்னதுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்கேன்லாம் பண்ண போகிறாங்க இல்லையா, ஸ்கேன்லாம் பண்ண போகும்போதும் நம்ம அதில் போட முடியாது போல், அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அப்போ நம்ம இந்த உலகத்தில் நமக்கு சொந்தம் கொண்டாட ஒன்றுமே இல்லை. சொந்தம் கொண்டாட ஒன்றே ஒன்று தான் இருக்குது, கர்த்தருடைய ரட்சிப்பு மாத்திரமே. அந்த ரட்சிப்பை உங்கள்கிட்ட யாரும் எடுக்க முடியாது. எந்த சூழ்நிலை அந்த ரட்சிப்பு உங்களை பாதுகாக்கும். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு அவர் உங்களை எந்த லெவல்லையும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை காத்து நடத்துவார். அப்போ இன்னைக்கு அந்த கிருபையை போக்கடிக்கிறவர்களா இல்லாமல் கிருபையை வாஞ்சித்து, நான் அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, நான் ரட்சிக்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அந்த தன்மை நமக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கடைசி என்ன வசனம் வாசம்? ரோமர் 3:23-24 அதான் வாசம். ஒரு முறை கூட வாசிங்க. ரோமர் 3:23-24. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை பாருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, எபேசியர் 2:4 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்படு. எதனால ரட்சிக்கப்படுகிறோம்? கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். ரோமர் 6:14 இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வைங்க. கர்த்தருடைய கிருபை எப்படி நமக்கு வேகமாக சொல்லிட்டு போனால் டைம் இல்லை நமக்கு, அதனால ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நம்ம கிருபையில் இருக்கும்போது பாவம் நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஏன்னா நமக்கு நீதிமான் என்கிற தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, சரியா? பளன்னு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஃபுல் ஒயிட்டு. இப்போ நீங்கள் ஒரு அந்த அழுக்கு பெஞ்சில் போய் உட்காருவீங்களா? வெளியே இருக்கிற என்னது, ஐயோ அழுக்காயிரும். இதே இது வீட்டில் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தா நம்ம எங்கே வேணாலும் போய் உட்காரோம். ஏன்னா இது அழுக்கானாலும் பிரச்சனை இல்லை. அப்போ கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னா கர்த்தர் ஒரு நீதிமான் என்கிற வஸ்திரத்தை நமக்கு தந்துடுறார், ஒரு சுத்தமான வஸ்திரத்தை நமக்கு தந்துடுறார். அப்போ அந்த வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கிற நாம ஒரு அழுக்கில் போய் உட்கார விரும்ப மாட்டோம். அப்ப கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நமக்கு ஒரு உள்ள எண்ணம் வேணும், கர்த்தரை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன நீதிமான் ஆக்கி இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன கர்த்தர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். சத்தம் பத்தாது, சத்தமா சொல்லுங்க, என்னை கர்த்தர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நான் போய் அழுக்குல உட்கார முடியாது, நான் போய் பாவத்தில் உட்கார முடியாது. ஏன்னா கர்த்தரனை சுத்திகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது யாக்கோபு 4:6. யாருக்கு இந்த கிருபை? யாருக்கு இந்த கிருபை? அதில் பார்த்தோம் கிருபை என்னெல்லாம் செய்கிறதுங்கிறத பார்த்தோம். இப்போ யாருக்கு கர்த்தருடைய கிருபை?
எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். வேகமாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு அதனுடைய 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப யாருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப கிருபையை பெற்றுக்கொள்ள எங்க வரணும்? அடுத்த வசனம் எபிரேயர் 4:16. இப்ப யாருக்கு கிருபை அளிக்கிறார்? பெருமைப்படுறவங்களுக்கா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை வாங்குவதற்கு எங்க வரணும்? எபிரேயர் 4:16. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரணும். அப்ப கிருபையை பெறுவதற்கு நம்ம எங்க வரணும்? கர்த்தருடைய பாதத்துல. அதுவும் எப்படி ஒரு நேர்மை சொன்னது போல தைரியமா. எல்லாரும் சொல்லுங்க, தைரியமா. ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு, நான் சுத்திகரிக்கப்பட்டவன்ங்கிற தைரியத்தோடு ஆண்டவருடைய பாதப்படியில வர வேண்டும். யாருக்கு கிருபை? தாழ்மை உள்ளவர்களுக்கு. எங்க கிருபை? கர்த்தருடைய பாதப்படியில. ஹல்லேலூயா. இதுக்கு எக்ஸாம்பிள் லூக்கா 18ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும் பார்க்கிறோம். அதுல ஒரு மனுஷன் பெருமையோட வந்து நிற்கிறான். நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், நான் உபவாசம் பண்றவன், வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்றேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன், அந்த ஆயக்காரனை போல இல்லாததுனால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் பாவிதான், நான் அக்கிரமம் செய்கிறவன் தான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரம். வசனம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போனான். லூக்கா 15ல் இளையகுமாரனை பற்றி பார்க்கிறோம். அவன் உணர்வடைகிறான், தாழ்மையோடு அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து கேட்கிறான், இனி நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உம்முடைய வேலைக்காரர்ல ஒருத்தரை என்ன வச்சுக்கோங்க சொல்லும் போது அப்படி பிளான் பண்ணி போறான். ஆனா தகப்பன் தூரத்துல பார்த்து ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் இழந்த அதே ஸ்தானத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். இது அவனுடைய உத்தமத்தினால் வந்ததல்ல, தகப்பனுடைய கிருபையினால் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ இனி குற்றவாளி என்று குற்ற உணர்வோடு, ஐயோ ஆண்டவர் எப்படி என்ன பயன்படுத்த முடியும், எப்படி என்ன உருவாக்க முடியும், நான் பாவி, நான் துரோகி. இல்லை, அவனுடைய பிள்ளையே, நம்ம பாவி தான், நம்ம துரோகி தான். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம ரட்சித்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நம்ம நீதிமான்களாக்கி இருக்கிறது. என் குடும்பம் உயர்த்தப்படுவதுக்கு எனக்கு தகுதி இல்லையே, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது எனக்கு தகுதி இல்லையே. இல்லை, அவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய கிருபை உங்களை தகுதிப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை உங்களை மறுபடியும் வாழ வைக்கும். நீங்க இழந்த எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். கர்த்தர் திரும்பவும் உங்களை உருவாக்குவார்.